உயிரை மாய்த்து கொள்ளும் நிலையில் இலங்கை வாலிபர். என்ன நடந்தது? ஃபேஸ்புக் மற்றும் டிக்டாக் சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக போன ஒரு வீடியோ. அதே மாதிரி எனக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த சகோதரரை தொடர்பு கொண்டு என்ன தகவல் அப்படின்றத மேலதிக தகவல்களை தெரிஞ்சிருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான தகவல். ஷூன் தொழிலாளர்கள் தலபாத்துக்கு வந்து ஏமாற்றப்பட்டவங்க, ஃபேக்கான விசாவில் ஃபேக்கான எக்ரிமெண்ட்ல இந்த நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடக்குது? சாப்பாடு கேட்டால் அடிக்கிறாங்க, சம்பளம் கேட்டால் அடிக்கிறாங்க. தூதரத்துக்கு போனாலும் வழி இல்லை, ஷூனுக்கு போனாலும் 1 வருடம் கழித்து வர சொல்றாங்க. சம்பளம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் பிச்சை எடுக்கிற நிலையில சில தொழிலாளர்களுடைய நிலைமை. பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளர்கள், ஷூன் தொழிலாளர்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள். இவருடைய மட்டுமில்லை, இவருடைய நிலைமை மட்டுமல்ல, இது மாதிரி இன்னும் பலர் இந்த நிலைமையில சிக்கி தவிக்கிறாங்க. நான் அடிமையா, நீ என்ன எப்படி நடத்துற அப்படின்னு அவர் கேட்கிறாரு. கேட்டதுக்கு ஏய் சத்தம் போடாது அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய துன்புறுத்தல்கள் நடக்குது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ணா, நான் ஸ்ரீலங்காவில் பெட்டிக்கலோ அண்ணா. இங்கே வந்து இப்போ 5 மாதம் ஆகுதுண்ணா. வந்ததுலேருந்து ஒழுங்கான சம்பளம் இல்லை, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, சாப்பாடு காசு நேரத்துக்கு தார இல்லைண்ணா, சாப்பாடு காசையும் நேரத்துக்கு தாராங்க இல்லை. 5 மாதமாக சம்பளமே இல்லைண்ணா. 2 நாள் லீவ் இருக்குன்னா எங்களோட அக்ரிமெண்ட்டில், அந்த லீவில் கூட வந்து நிற்கணும்னு சொல்லி கேட்டால் அடிக்கிறான் இல்லைண்ணா. ஏழாண்ணா முடியலை, என்ன செய்கிறேன்னே தெரியலை. 7 பேர் இருக்கிறோம்ண்ணா. இங்கே 7 பேருக்கு இதே நிலைமை தானண்ணா. சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில இருக்கோம்ண்ணா. இப்போ நாங்கள் எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாமண்ணா. எங்களோட 5 மாத சம்பளத்தையும் தந்து நாட்டுக்கு போகணுமண்ணா. நாங்கள் நாட்டுக்கு போயிட்டு எங்களோட பிள்ளைகளோட, எங்களோட பஞ்சாதிகளோட நாங்கள் ஏதோ பிச்சை எடுத்து நடனோம்ண்ணா. நாட்டில் இருந்துக்கிறோம்ண்ணா. 7 லட்சம் ரூபா காசு செலவழிச்சு இங்கே வந்ததுண்ணா. 5 மாதமாக சம்பளமே இல்லைண்ணா. எங்களை எப்படியாச்சும் நாட்டுக்கு அனுப்பி விடுங்கண்ணா. எங்களோட உயிரையாச்சும் நாங்கள் காப்பாற்றிக்கிறோம்ண்ணா. எங்களோட குடும்பம் குட்டிகளோட நாங்கள் சந்தோஷமாக இருந்துக்கிறோம். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சகோதரருடைய பிரச்சனை சம்பந்தமாக ஷூனுக்கு போயிருக்கிறாங்க. ஷூனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஷூனில் கம்ப்ளைண்ட் பண்ணது லெட்டர். அடுத்ததா ஷூனில் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணலை, கடைசி அவங்க வழி தேடி போனது சின்னத்தை பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இலங்கை தூதரகத்திலையும் போய் லெட்டர் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து இது சம்பந்தமாக லெட்டர் எடுத்து ஷூனுக்கும் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இலங்கை தூதரகத்திலையும் இன்னும் எந்த ஒரு இதுவும் வரலை, ஷூனால் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வரலை. அதனால் எங்களாலையும் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சகோதரருடைய வாய்ஸ் கட் கொஞ்சம் இருக்குது, நான் ப்ளே பண்ணுறேன். அது நான் என்னோட பேசுனது வந்து நான் என்னை அனுப்பின சப் தான் என்னோட பேசுனது. அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து டிரான்ஸ்ஏசியா கொழும்புல இருக்கிறது. நான் சூனுக்கெல்லாம் போகணும், போயிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். அப்பயும் அதால ஒரு இதுவும் நடக்கல. பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, யூடியூப்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. என்னண்டா எங்களோட ஆதங்கத்தை தானே நான் சொல்லி போடுறோம். இப்போ இதே நிலைமை வந்து இன்னொருத்தர் வரப்படாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற நிலைமை வந்து இன்னொருத்தர் வந்தாலும் அவரும் இதே மாதிரி தானே கஷ்டப்படுவாங்களேண்ணா. பிரச்சனை இல்லை, நீங்க என்ன இது பண்ணாலும் பிரச்சனை இல்லைண்ணா. இது சேலரி தந்தேன்னு சொல்லி என்கிட்ட வற்புறுத்தி சைன் வாங்கினான். இந்த தாள்னா நாங்கள் போயிட்டு
நாங்கள் போயிட்டு இதை வந்து எங்களோட எம்பசியில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி லெட்டர் தான் இதை எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க 1 வருஷத்துக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சொல்கிறாங்க. இந்த 1 வருஷமும் நான் அதுக்காட்டி வந்து இங்கே வேலை செய்கிறதாங்க சம்பளமே இல்லாமல். அதுதான் நான் பிரச்சனை என்னண்டா. இப்போ நாங்கள் நாட்டுக்கு போனால் சரி அந்த 1 வருஷம் சம்பளத்தை வாங்க நாங்கள் நாட்டில் போய்ட்டு சம்பாதிச்சு தின்ன குடிக்கிறது செய்யணுமான உதவி. இங்கேருந்து நான் அடுத்த ஆட்கள்கிட்ட தான் கதையும் வாங்கணும். அடுத்து வந்து இவங்களோட கம்பெனி வேறு நான் கையால் கொடுக்க வேண்டிய நிலைமை வேணும். நான் இது எம்பசியில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். எம்பசிலேருந்து தான் ஜோனுக்கு அனுப்பினாங்க. ஜோனுக்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் 1 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க ஏன்டா 1 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ரிலீஸ் தானே இல்லாட்டி அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி எங்களுக்கு நாட்டுக்கு அனுப்பலைன்றாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் எம்பசியில் சொன்னேன். எம்பசி சொல்கிறாங்க நான் அவங்களே கான்டாக்ட் பண்ணுறேன், நம்பர் இருக்குது, நான் கான்டாக்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களை வேலைக்கு அனுப்ப சொல்லி அனுப்பினாங்க. இங்கே வந்தால் இங்கே ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் வந்து தலைபார் சல்லில் எடுத்து பெட்ரோல் அடிக்கிற அது பிடிப்பின்னு சொல்லி அதில் வேறு அவங்க அடிக்கிறாங்க. அப்படி நிறைய சிக்கல். நான் என்னண்டா அங்கால எக்ரிமெண்ட் படி நாங்கள் வந்ததுக்கு வந்த வேலை ஒன்றுமே ஒழுங்காக இல்லை. ஆனால் பிரச்சனை மேலே பிரச்சனை ஆகிது. ஆனாலும் நான் வாகனத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டு இருக்கிறேன்னாண்டா இன்னொரு நேரம் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. ஏன்னா நிப்பாடி வச்சாலும் அதுக்கு வேற நிப்பாடி வச்சுக்கிறான்னு சொல்லி அடிச்சு வேலைக்கு அனுப்புறாங்க. அந்த அடிச்சு இப்போ உங்களுக்கு வீடியோ அனுப்பிடுவாங்க. அடிச்சு சோமிலன்னு 1 hour உட்காந்து இருந்ததுக்கு வேலைக்கு போகணும்னு சொல்லி அடிச்சு விரட்டுறாங்க. அந்த வீடியோ நான் நேற்று போனது வந்து எங்களுக்கு அடிச்சது வீடியோ எங்களுக்கு எடுத்துக்கொள்ள கிடைக்கல. என்னண்டா எங்களோட ஃபோன் எல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தான் எங்களுக்கு உள்ளுக்கு அனுப்பினாங்க. டெலிவரி தலபாத் கம்பெனிகளில் நடக்கிற அட்டூழியம் அட்டகாசம் தான் இது எல்லா நாடுகள்லையும் சரியா. இலங்கை, இந்தியா 2 நாட்டிலையுமே அதே மாதிரி அரபு நாடுகள் எல்லாத்துலேயும். உங்களுக்கு தெரியுமா இந்த வீடியோ ஒன்று எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நன்றி. சரியான சந்தர்ப்பத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சகோதரி. சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க. எங்க குடும்பம் ரொம்ப வறட்சியில இருக்காங்க. எங்களுக்கு உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லை. எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க. சரி நாங்க வேலைக்கு போனோம். வேலையில ஒர்க் டார்ச்சர் அது நிறைய. இதை ஏஜென்ட் சொல்லல. ஏஜென்ட் தகாத வார்த்தையில பேசி அவன் குழம்புச்சிங்க அளவுக்கு பேசுறாங்க. அதை நாங்க விட்டு வேலை பார்த்து சம்பளமே எங்களுக்கு தரல. சம்பளத்துக்கு நாங்க கேட்கல. நான் போட்டையில தான் போடுவேன்னு சொல்லி ஓனர் சொல்லுதாரு. எங்களுக்கு குடும்ப கஷ்டம் நீங்க தாங்கன்னு அதே மீறி நாங்க கேட்கல. தகாத வார்த்தையில ஓனரும் பேசுறாங்க. அது நாங்க எங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவங்க அடிக்கையும் வராங்க. என்ன செய்யன்னு தெரியாம நாங்க லேபர் கோர்ட்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க அதுக்கு எங்களுக்கு மேல ஃபேக் கம்ப்ளைண்ட் ஒண்ணு ஓனர் இருந்து அங்க இருந்து கொடுத்தாங்க. மலையாளிக்காரர் ஓனர் அவர் கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சாதகமா முடிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் இதாயிருச்சு. எங்களுக்கு எல்லாம் இதாகிடுச்சு. மறுபடியும் நாங்க விசா கேன்சலேஷன் எல்லாம் கொடுத்து விசா கேன்சல் ஆகி வந்துருச்சு. மார்ச் 7ஆம் தேதி 2025 வரைக்கும் எனக்கு இருக்கு. அவங்கள்ட்ட சேர்ந்து இதை கொண்டு போயிட்டு நாங்க ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டோம். பாஸ்போர்ட் கேட்டதுக்கு பாஸ்போர்ட் எல்லாம் தர முடியாது, உன்னையால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. சரி நீங்க தாங்க நாங்க போனோம். எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு அவங்கள்ட்ட சொன்னோம். அதுக்கு அவங்க நான் அவன் மேல இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி எங்க மேல ஃபேக்கான கம்ப்ளைண்ட் இப்ப கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க. என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியல. எம்போசிக்கு நாங்க போன் பண்ணி கேட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா துபாய் ரூல்ஸ் படி நீங்க 2 வருஷம் இங்க வேலை பார்த்துதான் ஆகணும், அவங்க சொல்றதை நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு அவங்களுக்கு ஃபேவராவே பேசுறாங்க எம்பசில. எனக்கு எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க. எங்க குடும்பம் ரொம்ப வறட்சியில இருக்காங்க. ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம். கிட்டத்தட்ட 1.5 மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வர்றதுக்கு வழி பாருங்களேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்திருக்கோம். எனக்கு தூத்துக்குடி மாவட்டம். என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து கடலூர் மாவட்டம். என் பேர் யோகேஷ். நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம். பேர் வந்து ஜெயக்குமார். என் பேர் நிசாந்த், கன்னியாகுமரி மாவட்டம். என் பேர் சாலிஞ்சனோ, கன்னியாகுமரி மாவட்டம். நான் தென்காசி மாவட்டத்துல இருந்து வரேன். என் பேரு செல்வகிருஷ்ணன். நீங்க தான் எப்படியாட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல வழி காமிக்கணும். எல்லாரையுமே எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க. நீங்க எங்களுக்கு உசுருக்கு கூட உத்தரவாதம் இல்லை. எப்படியாச்சும் காப்பாத்திடுங்க. இது வந்து ஒருவேளை இது பழைய வீடியோவாக கூட இருந்துடலாம். ஆனால் சிச்சுவேஷன் சேம். டெலிவரி வேலைக்கு வரக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலை இது. அன்னைக்கு நாட்டில் நிறைய பேர் இந்த டெலிவரி அப்பாயின்மெண்ட்டில் ரெடியாக இருக்கிறாங்க ஒவ்வொரு ஏஜென்சிலையும் வாரத்துக்கு. முக்கியமாக அவருடைய வாய்ஸ் பதிவிலே இருந்துச்சு இல்லையா. அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து டிரான்ஸ்ஏசியா கொழும்புல இருக்கிறது. அவங்களோட மெயின் பிரான்ச் வந்து டிரான்ஸ்ஏசியா கொழும்புல இருக்கிறது. டிரான்ஸ்ஏசியா கொழும்புல இருக்கிற ஏஜென்ட்
சரியா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டிரான்ஸ் ஏஷியா பற்றி நாம் இன்னொரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன தெரியுமா, அந்த 3Wல வச்சு நிறைய ஊர்களுக்குள்ளே போய் பணிப்பெண்களை தேடி அவங்க அலைஞ்சிருந்தாங்க. 3Wல ஒன்றில் போயிட்டு டுக்டுக்கில் போயிட்டு அவங்களுடைய சின்னமெல்லாம் அடிச்சிருக்குது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே போய் பணிப்பெண்களை தேடுறாங்க, வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஊர் ஊராக போகிறாங்க. இந்த மாதிரி சம்பவம் நிறைய வந்து நாட்டிலேயே நடந்துருந்துச்சு. இப்போ இதில் எங்களுடைய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க. இந்த தலபாத் டெலிவரி தலபாத் கம்பெனி அப்படின்னு கொண்டு வராங்க. அவங்களுக்கு பேசினது ஃபிக்ஸட் சம்பளம். அதாவது இந்த சகோதரர்களுக்கு டார்கெட் அப்படின்ற ஒன்று சொல்லவே இல்லை. சம்பளத்தை பற்றி அவங்க சொன்னது, உங்களுக்கு 180 தினார் சம்பளம், சாப்பாடு இருக்குது, தங்குமிடம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுதான் அவங்க நேர்மையாக அவங்க சொன்னது. இதுதான், நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த நேர்மை எங்கே போச்சுன்னு தெரியலை. சாப்பாடு இல்லை, தங்குமிடம் இல்லை, அது ரெண்டும் போச்சு. அதுக்கப்புறமா மெயினான விடயம் சம்பளம் வந்து ஃபிக்ஸட் சம்பளம்லாம் தர முடியாது. நீங்கள் டெலிவரி பண்ணணும். ஒரு மாதத்துக்கு 450 டார்கெட் சரி அடிக்கணும். டெலிவரி பண்ணினாதான் சம்பளம். பெட்ரோல் இப்போ இவங்களோட பிரச்சனை என்னன்னா, இவங்களோட பெட்ரோலும் இவங்களே போடணுமா, வண்டி உடஞ்சாலும் இவங்க சம்பளத்திலே தான் செய்யணுமா, எல்லாமே இவங்க தான் பண்ணணும். அப்போ எங்கடா போகிறது, என்ன அங்கடா செய்கிறீங்க? இந்த தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன அப்போ? ஆனால் இந்த சூழலில் ஷூனுக்கு போனாலும் நியாயம் இல்லை, 1 வருஷம் காத்திருக்கணும். எம்பசிலையும் கால் பண்ணுவாங்க. அவங்க எப்போ கால் பண்ணுறது? அது வரைக்கும் இவங்களுடைய நிலைமை என்ன? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே தான் ஷூன் வீசாவில் வரக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. ஷூன் வீசாவில் வரக்கூடிய தொழிலாளர்கள் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே தான் இருக்கிறாங்க. பல தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஷூன் வீசாவில் வரக்கூடியவங்க நிறைய தொழிலாளர்கள் ஏமாற்றப்பட்டு வராங்க. அதே மாதிரி ஒரு சிலர் இன்னைக்கும் என்ன தவறு தெரியுமா நீங்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஒரிஜினல் எக்ரிமெண்ட் அடிக்கிறது இல்லை, எம்பசி மூலமோ பீரோ மூலமோ சரியான நேர்த்தியான முறையில் வாரதில்லை. நாட்டில் காசு கொடுத்து ஃபேக்கான எக்ரிமெண்ட் ரெடி பண்ணி, ஃபேக்கான சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி, ஃபேக்கான டீட்டெயில்ஸோடு இங்கே வாரீங்க. ஏற்கனவே நாட்டில் 7-8-10 லட்சம் செலவழிச்சிட்டு கடன் வாங்கி இருக்கிற வீட்டை விற்று, இல்லை நகையை விற்று, வேறு எதையாவது அடமானம் வச்சு இருந்த வண்டியை விற்று எல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் இங்கே வந்த பிறகு சிச்சுவேஷன் அப்படியோ தலைகீழாக மாறும்போது அப்படியோ நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, பிரச்சனையில் மாட்டிக்கிறீங்க. ஆனால் உதவி செய்கிறதுக்குன்னு பார்த்தா யாருமே இல்லை. இப்போ இந்த சகோதரருடைய நிலைமை, இவர் ஒருத்தர் தான், ஆனால் இவரை மாதிரி இன்னும் பலர் இருக்கிறாங்க. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா தாக்கப்படுறது. இந்த வீடியோ நினைக்கிறேன் எனக்கு உள்ள போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் அடிச்ச? நான் ஹாஸ்பிட்டல் போறேன் சார், நீ ஏன் அடிச்ச? Don't hit. Okay, I am not down. So I am not your slave. Okay, you boss, I am not your slave. அடிமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது அவனுக்கு தெரியுமா? படிக்காட்டானுக்கு. இதுதான் நிலைமை. நியாயம் கேட்க போனா இதுதான் நிலைமை. ஆனா இதை பற்றி
பேசுகிறதுக்கோ இல்லை நியாயம் பெற்றுக் கொடுக்கறதுக்கோ யாருமே இல்லை. ஏன்னா காதிம் வீசா பிரச்சனைனா கூட எம்பசி மூலமாக ஏதாவது ஒரு வழி அமால மன்சிலியாக போட்டு சரி ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்குது. ஆனால் இந்த ஷூன் தொழிலாளர்களுடைய நிலைமை என்ன, ஷூனில் வரக்கூடியவங்களுடைய நிலைமை என்ன? தயவு செய்து பொய்யான, அதாவது எக்ரிமெண்ட்டாக இருக்கட்டும் வேறு ஏதாவது இருக்கட்டும், ஃபேக்கான முறையில் ரெடி பண்ணி தயவு செய்து யாரும் வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா யாருமே இல்லை உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று. அதே மாதிரி இங்கே வரும்போது 1 மாதம் 2 மாதம் உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்றதை நீங்கள் நல்லாவே கவனிக்கணும். கவனிச்சுட்டு நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே உங்களுடைய பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிடணும். நாள் கடத்த பிரச்சனை உங்களுக்கு தான் அதிகமாகும். அதனால் அதே மாதிரி நாங்கள் எங்களுடைய இலங்கை தூதரகத்துக்கு கேட்டுக்கொள்கிறது முக்கியமான ஒரு கோரிக்கை, தொழிலாளர்கள், வீட்டு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, வெளியில் வேலை செய்கிறதுக்காக இந்த ஷூன் வீசாவில் வரக்கூடிய கம்பெனிகளுக்கு, ஃபேக்ட்ரிகளுக்கு, ஒரு இதுகளுக்கு வரக்கூடிய தொழிலாளர்கள், அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் ஷூனோட தொடர்ந்து இந்த தொழிலாளர்களோட சேர்ந்து நின்று அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா ஷூன் என்ற வகையில் உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடியே நிறைய நியூஸ் போட்டோம். ஃபேக்கான கம்பெனிகளுக்கு எக்ரிமெண்ட் கொடுத்தது, லைசன்ஸ் கொடுத்தது, அனுமதி பத்திரம் கொடுத்தது, வீசா இஷ்யூ பண்ணது அப்படின்னு பல அதிகாரிகளை கைது பண்ணினாங்க. இப்போ ரீசெண்டாக குவைத்துடைய உள்துறை அமைச்சகத்தால் பல அதிகாரிகளை கைது பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். எல்லாமே யார்? ஃபேக்கான கம்பெனிகளுக்கு அனுமதிகளை வழங்கினவங்க. அப்படி இருக்கல ஷூனுக்கு போனால் நிச்சயமாக இந்த மாதிரி ஃபேக்கான நபர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க இந்த ஃபேக்கான கம்பெனிகள் மற்றும் ஃபேக்கான வீசா வழங்குனர்களால் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. உள்துறை அமைச்சகம் இப்போ ரீசெண்டாக போட்டாங்க, இருங்க அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் நான் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை காட்டினா நல்லன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஃபேக்கான வீசா கொடுக்கக்கூடியவங்க பிடிபட்டாங்க, நிறைய பேர் பிடிபட்டாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கான வீசா வழங்குறவங்க. அதே மாதிரி வீசா வழங்குனர்கள் மட்டும் இல்லை, இதில் 100% பார்த்தீங்கன்னா பிடிபட்டதில் முக்கியமான அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க யார்? ஷூன், இதாரத்துல் ஷூன், அதாவது மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகார மட்டம் பிடிப்பட்டது. பார்த்தீங்கன்னா அதிகார மட்டம், உயர் அதிகார மட்டத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபேக்கான வீசா ரெடி பண்ணுறவங்களுக்கு உதவி செஞ்சவங்க உள்துறை அமைச்சகத்தால் பிடிச்சாங்க. நிறைய பேர் கைது செய்யப்பட்டாங்க ஃபேக்கான வீசா வழங்குனர்கள். தயவு செய்து யாருமே ஏமாறாதீங்க. அதே மாதிரி ஃபேக்கான வீசாக்களை நம்பி இந்த நாட்டுக்குள்ளே வராதிங்க. அப்படி வந்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனைகளில் நீங்களும் முகம் கொடுக்க வேண்டி வரலாம். தயவு செய்து கவனம், சிந்திச்சு செயல்படுங்க. இந்த சகோதரருக்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக் கொடுக்கறதுக்கு நானும் என்னால் ஏண்ட முயற்சி என்னவோ அதை நான் நிச்சயமாக பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் புதிதாக யாராவது ஷூன் வீசாவில் டெலிவரி தலபாத்துக்கு வர போகிறாங்கன்னா சிச்சுவேஷன் என்னன்றதை மறக்காமல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.